தூத்துக்குடி மாவட்டம் புல்லாவெளி கிராம மக்களை நேரில் சந்தித்து அவர்களது துயரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் பதிவு செய்த காட்சிகளை பார்க்கலாம். பேரிடர் மீட்பு குழுன்னு ஒரு குழுவை சொல்லுவாங்க. அவங்களுடைய பணிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய முக்கியமான பணி தாங்க அது. அதில் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை என்னென்னா, அது இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான். இப்போ நம்ம ஒரு கிராமத்தை நோக்கி போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த புல்லாவெளின்ற ஒரு கிராமம் தற்போது மூழ்கிக்கிட்டு இருக்குது. அந்த கிராமமே முற்றிலும் அழிஞ்சு கொண்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. தண்ணீர் முழுவதும் அந்த பகுதியில் எல்லாத்தையுமே சூழ்ந்து அந்த மக்கள் அந்த வெள்ளத்தில் தத்தளிக்கிறாங்க. பல்வேறு நூற்றுக்கணக்கான வீடுகளை இழந்திருக்காங்க. அந்த வீடுகள் இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட அவங்களுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களை வழங்குவதற்கும் அந்த தண்ணீர் பாட்டில்கள் வழங்குவதற்கும் இந்த மாதிரி குழுக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக நேற்று பார்த்திங்கன்னா இதே பகுதியில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தை பிறக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த டீம் தான் அவசரமாக பயணம் பண்ணி அவங்கள கூட்டு போய் விட்ருக்காங்க. ஸோ இந்த டீம் ரொம்ப முக்கியமான ஒரு டீம். இவங்க இல்லை அப்படின்னா அந்த பேரிடர் காலத்தில் பல்வேறு இடங்களில் போய் யாருமே மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவே முடியாது. அந்த மாதிரியான டீம் தான். இந்த மாதிரி டீம் மெம்பர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான கிராமப்புறங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள்களை காப்பாற்ற முடியாது. வெள்ளத்தால் தத்தளிக்கும் கிராமம். இங்கே ஒரு கிராமமே பார்த்திங்கன்னா இந்த வெள்ள நீரால் சூழ்ந்து மறைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் வசிக்கிறாங்க. இந்த புல்லாவெளின்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தற்போது அவங்களுடைய வீடுகளை இழந்து வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டு, அதாவது இந்த மழை வெள்ளத்தால் அது இடிஞ்சு விழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய பொருட்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலைமையில் அந்த மக்கள்லாம் அவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வீடுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணீர், அந்த வெள்ள நீர் உள்ளே சூழ்ந்து இருக்குது. அவங்களும் எப்படி அவங்க வாழ போகிறோம், அவங்க எப்படி அடுத்த கட்டத்தை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம்ன்ற ஒரு என்ன சொல்கிற ஒரு கேள்விக்குறியான நிலைமையில் தான் தற்போது அவங்களுடைய சூழ்நிலை இருக்குது. இந்த மக்கள் பொதுவாகவே பேரிடர்னால எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை தான். ஆனால் இவங்களுடைய பிரச்சனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த நிவாரண பொருட்களை கூட உள்ளே கொண்டு கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் தண்ணீர், அதுவும் கிட்டத்தட்ட நார்மலாக இல்லை, தன்னுடைய ஒரு ஆள் அளவுக்கு தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணீரில் நடந்து சென்று 2 கிலோமீட்டர் தொலைவில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய நிவாரண பொருட்களை வாங்குறதுக்காக நடந்து சென்று தான் அவங்களுடைய நிவாரண பொருட்களை வாங்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் 3 நாட்களாக எந்த ஒரு உதவியும் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் வீடுகளை இழந்து அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நிவாரண பொருட்களை கூட அவங்க சண்டை போட்டு போராடி தான் வாங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இவங்க பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இந்த கிராம மக்கள்கிட்ட பேசலாம். அவங்களுடைய மனவேதனைகள் என்னன்றதை அவங்க சொல்லுவாங்க. தந்தி டிவி இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்க்ளூசிவாக அவங்ககிட்ட கொண்டு வந்துட்டுருக்கோம். சொல்லுங்கள், என்ன பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு? இந்த எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க 3 நாள்? சார் 3 நாளாக நாங்கள் ஒரு படுற துயர் வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் பட்டுக்கிட்டு இருக்கோம். 3 நாளாக ஒரு அதிகாரிகள் வரல. 3 நாட்களாக நாங்கள் ஆண்களும் பெண்களும் நாங்கள் படுற பாடு வார்த்தையால் சொல்ல முடியாது. 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிஞ்சு சேதாரமாயிட்டு இப்போ இருக்க வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன நடவடிக்கை தான் என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த வெள்ளமும் கழுத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. நாங்கள் என்ன தான் செய்யறதில்ல, சாப்பாடு கூட வழி இல்லாமல் தான் இருக்கும். இது என்ன தான் காரணம்னு எங்களுக்கு புரியலை. நீங்கள் சொல்லுங்கள். ஐயா, நாங்கள் தண்ணியில் நைட்லலாம் எப்படி உயிர் பொழைச்சிதாயா பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டே இருந்தையா. வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது, இடிஞ்சு எல்லாமே போயிட்டு. எங்களுக்கு இது காலையில் தான் கொஞ்சோண்டு இவ்வளோ காணும் சோறு கொண்டு தந்தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் சோறும் தரல, ஒன்றும் தரல. பட்டினியா பிள்ளை நடந்து அங்கே போய் அங்கே போய் ரோட்டில் போய் உட்கார்ந்து இருந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இங்கே ஒரு ஆளுமே எங்களுக்கு கொண்டு தரல. ஊருக்குள்ளே எதுவுமே கொண்டு வரல. எங்களுக்கு எந்த அதிகாரமே வரையில. எங்களுக்கு எல்லாரும் ஊரை அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மாடியில் கடந்த பச்சை பிள்ளை, பால் குடிக்குள்ள பிறந்த பிள்ளை, ஆடு மாடு எல்லாமே செத்து போச்சுயா. அப்படி கஷ்டப்பட்டு தொடர்ந்து இந்த மக்களுடைய இந்த கோரிக்கை என்னன்னு பார்க்கும்போது, அவங்களுடைய இந்த நிலைமைக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும். குறிப்பாக குடிநீர் கூட இல்லாமல் அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போதிய குடிநீர் வசதிகள் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த கிராமமே பார்த்திங்கன்னா மூழ்கிக்கிட்டு இருக்குது. இந்த கிராமத்தை மீட்டெடுப்பதற்கு யாரும் வரவில்லை என்பதே அவங்களுடைய வேதனையாக இருக்குது. அவங்களுடைய கோபத்தை கூட அவங்க வேதனை மூலமாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தான் இந்த கிராமம் தற்போது இருக்குது. தந்தி டிவி இந்த ஒரு கிராமத்தை இந்த பிரத்யேகமாக இந்த காட்சிகள் எல்லாத்தையும் காட்டி மக்களிடம் இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த பகுதிக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அரசு இவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதே இந்த
விஷயமாக அவங்களுடைய கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுடைய கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்கும் என்று நம்புவாங்க என்று நம்புகிறோம். இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து தண்ணி, இது போட் இல்லைனா வந்து கண்டிப்பாக போகவே முடியாது. நீங்கள் இவ்வளோ ரிஸ்க்கான ஃபேக்டில் ரொம்ப சேலஞ்சிங்காக ஒர்க் பண்ணுறீங்களா, அது எப்படி இருக்குது? இது மன திருப்தி தான், ஒரு ஆத்ம திருப்தி, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக. அதுவும் இல்லாமல் நம்ம ஆஸ் எ மிலிட்ரி ஃபோர்ஸ் எங்களோட ரோலே இது தான், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ. அட் சீலும் நாங்கள் பண்ணுறோம், இப்போ ரெக்குவயர்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம ஊருக்குள்ளேயும் பண்ணுறோம். ஸோ நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் கோஸ்ட் கார்டு எல்லாம் எப்போவுமே வந்துட்டு எக்யூப்டாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக. டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம், மான்சூன் ப்ரிப்பேர்ட்னஸ் சொல்லி நாங்கள் எப்போவுமே வந்துட்டு இது மாதிரி காலத்தில் ஹெல்ப் கொடுக்கறதுக்காக நாங்கள் ஸ்டாண்ட்பையில் தான் இருப்போம். ஸோ எப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே மண்டபம், சென்னை போல இடத்துல இருந்து பெரிய பெரிய ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல்ஸ், ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்ஸில் ரேஷன், அதுக்கப்புறம் சப்போர்ட் டீம் எல்லாரையும் கொண்டு வந்து தூத்துக்குடிலேருந்து டிப்ளாய் பண்ணியாச்சு. நேற்று 3 நாளாக ஒரு 100க்கும் மேற்பட்ட கோஸ்ட் கார்ட் பர்சனல் வேரியஸ் இடத்துல போயிட்டு நம்ம ரெஸ்கியூ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.